शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए, शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए, बाबा के दुलारे शांति हम फैलाए। शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए, बाबा के दुलारे शांति हम फैलाए। ज्ञान का दीप जलाएंगे, अंधकार मिटाएंगे, सत्य का पाठ पढ़ाकर नई दिशा दिखाएंगे। ஓம் சாந்தி. குட் மார்னிங். நான் முதல்ல என்ன ஒரு பாக்கியவானாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் இப்போ இங்கே மதுபனில் இங்கே கிளாஸ் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஏனென்றால் மதுபனுக்கு நாம் வர்றது எதுக்காக, ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக, கேட்கறதுக்காக, முரளி கேட்கறதுக்காக தான் வர்றோம். எனக்கு இந்த பாபாவுடைய மகா வாக்கியத்தை ரிவைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நாம் அதை இப்போ நினைவு செய்வோம். சங்கம யுகமே என்னவா சொரூபமாக ஆகிறதுக்கான யுகம். ஆனால் நம்ம நிறையா கேட்டுட்டு என்ன பண்ணுறோம், கேட்குறது நல்லா இருக்குது. ஆனால் ஞானத்துக்கு வர்றோம், நிறையா ஞானம் கேட்குறோம். கேட்குறது ரொம்ப நல்ல விஷயமா தானே இருக்குது. கேட்டு இப்போ என்ன ஆகணும், அந்த சொரூபமாக ஆகுறது அவசியமாக இருக்கின்றது. இப்போ சில பேர்கிட்ட நம்ம கேட்குறோம், நீங்கள் ஞானத்தில் எவ்வளோ காலமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 25 வருஷமாக இருக்கோம் அப்படின்றாங்க. அப்போது ஞானம் எவ்வளோ உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்றது தான் விஷயம். இத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்றதுலாம் விஷயம் கிடையாது. அதாவது சங்கமயுகம் அப்படின்றது என்னென்னா ஆகுவதற்கான யுகம், அதாவது சொரூபம் ஆகுவதற்கான யுகம். என்னெல்லாம் நாம் ஞானம் கேட்குறோமோ அதனுடைய சொரூபமாக ஆகிறதுக்கான யுகம். இந்த மாதிரி ஆகிறதுக்கு தான் பாபா என்ன பண்ணுறாரு, அடிக்கடி நமக்கு நம்முடைய சொரூபத்தை நினைவுபடுத்துகின்றார். அவரை சொல்றாங்க 5 சொரூபங்களை அபியாசம் பண்ணுங்க, அல்லது 3 லோகத்தை சுத்தி வாங்க. ஆனாலும் ஏதாவது ஒரு ஸ்திதியில நாம நிலைத்திருந்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆயிடும், சம்ஸ்காரமாக ஆயிடும். அப்போ அந்த சம்ஸ்காரம் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சம்ஸ்காரம் வேலை செய்ய ஆரம்பிச்சு அப்படின்னா இந்த பழைய உலகம்ன்றது ஆட்டோமேட்டிக்கா நாம அதுல இருந்து விடுபட்டுருவோம். இன்னைக்கு முறையில பாபா இந்த சங்கமயுகத்துல 4 சொரூபத்தினுடைய விஷயத்தை பத்தி சொல்றாரு. இப்போ பாபா இன்னைக்கு யாரை பார்க்கிறாரு, யாரை பார்த்திருக்காரு, இந்த 4 சொரூபத்தை அபியாசம் பண்ணக்கூடிய குழந்தைகளை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ முதல் சொரூபம் எது, முதல் ஃபார்ம் எது அப்படின்னு சொல்றாருன்னா ஆத்மா மற்றும் சரீரம். இது முதல் சொரூபம். பாபா ஆத்மாவை பத்தி மட்டும் சொல்லல, ஆத்மா ஒரு சிரேஷ்டமான ஆத்மா. ஆனா அந்த சிரேஷ்டமான ஆத்மா எந்த சரீரத்துல இருக்கு, இந்த சரீரத்துல இருக்கு. அதனால இந்த சரீரத்தினுடைய முக்கியத்துவத்தையும் பத்தி பாபா சொல்றாரு. இந்த ஆத்மா இந்த சரீரத்துலதான், அந்த பழைய சரீரத்துலதான் உட்கார்ந்துட்டு சிரேஷ்ட கர்மமும் செய்து பாபாவையும் சந்திக்குது, பாப்தாதாவையும் சந்திக்குது. பாபா சொல்றாங்க, ஒரு பக்கம் நீங்க இந்த சரீரத்தை பலிகார் ஆக்கிட்டீங்க, அதாவது பலி கொடுத்துட்டீங்க. அதாவது இந்த சரீரத்தினுடைய முக்கியத்துவத்தை பாபா சொல்றாரு. இன்னொரு பக்கம் அந்த சரீரத்தின் மூலமாக நாம அந்த சரீரத்தை நம்ம பயன்படுத்துறோம். இப்போ பாருங்க, இந்த உலகத்துல இந்த சரீரத்தை எப்படிலாம் பயன்படுத்துறாங்க. இந்த வயசான மாதாக்களுக்கு தெரியும். அப்போ இந்த சரீரத்தை என்ன பண்றாங்க, மூட்டு வலிக்குது, அது வலிக்குது அப்படின்ட்டு அதெல்லாம் தடவி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. சரீரம் அந்த அளவுக்கு பழையதாக ஆயிடுச்சு. பழையதாக ஆயிடுச்சு அப்படின்றதுனாலதான் அந்த மாதிரி அந்த சரீரத்தை நடத்த வேண்டியதாக இருக்கின்றது. ஸோ இந்த சங்கமயத்துல இந்த சரீரமும் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்கின்றது. பழையதாக இருந்தாலும் கூட அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்கின்றது. அப்போ இந்த சரீரத்துக்கு கட்டுப்பட்டதாக தான் இருக்கின்றது ஆத்மா. ஏன்னா இப்போதைக்கு இந்த ஆத்மா எப்படி இந்த சரீரத்தை நடத்துது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நடத்துது அப்படின்றதுதான் விஷயம். பாபா சொல்றார், நான் ஆத்மா மற்றும் இந்த சரீரம், இது முதல் கம்பைன்டு சொரூபம். அடுத்த 2வது கம்பைன்ட் சொரூபம் என்னன்னா ஆப் மற்றும் பாப், அதாவது ஆத்மா மற்றும் பரமாத்மா. அப்போ இந்த கம்பைன்ட் சொரூபத்துல இருக்கும்போது நீங்க பாபாவுடைய நினைவுல மூழ்கி போயிருப்பீங்க.
இது ஒரு அழகான மகா வாக்கியம். அது என்ன அப்படின்னா, நீங்க என்னுடைய நினைவுல வந்து மூழ்கி போயிருங்க, போதும், அது போதும். நான் மத்ததெல்லாம் வந்து நானே செஞ்சுக்குவேன் அப்படின்னு பாபா வந்து சொல்றாரு. யோசிக்கிறதுக்கான விஷயமே இது வந்து கிடையாது. இந்த கம்பைன்டு சொரூபத்தினுடைய சக்திசாலியான மகா வாக்கியம் இதுதான். இது நினைவுல இருந்தாலே போதும். வேற எந்த விஷயத்தையும் பத்தி நாம வந்து யோசிக்க தேவையே இல்லை. நாங்க விஷால் விஷால் பவன் பில்டிங்ல, எங்களுடைய விஷால் பவன் பில்டிங்ல நாங்க மாடிப்படி ஏறி போகக்கூடிய ஒரு இடத்துல இந்த ஒரு வாக்கியம் இருக்கும். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதுல வந்து பகவானை வந்து துணைவனாக ஆக்கிக்கோங்க. அப்போ அசம்பவம் கூட வந்து சம்பவமாக ஆயிடும் அப்படின்ற ஒரு மகா வாக்கியம் அங்க வந்து எழுதி இருக்கும். ஒரே ஒரு மகா வாக்கியம், ஆப் और பாப், அதாவது ஆத்மா மற்றும் பரமாத்மா. இந்த ஒரே ஒரு மகா வாக்கியம் தான் உங்களை வந்து முழு கல்பத்திற்கும் முழுமையான ஆஸ்தியை வந்து அடைய வைக்கின்றது. சர்வசக்திவானாக ஆயிடுவீங்க, சதா சர்வசக்திவான ஆயிடுவீங்க, சதா வெற்றி சொரூபமாக ஆயிடுவீங்க, சதா விக்னத்தை வென்றவர்களாக ஆயிடுவீங்க. எப்பவுமே உங்களுடைய பாவனை வந்து அந்த அளவுக்கு உயர்வானதாக இருக்கும். அதுவும் கூட வந்து சதா வந்து இருக்கும். உங்களுடைய திருஷ்டி வந்து சிரேஷ்டமாக இருக்கும். அப்புறம் உங்களுடைய கிருத்தி வந்து சிரேஷ்டமாக இருக்கும். வார்த்தைகளும் கூட வந்து அவ்வளவு சிரேஷ்டமானதாக இருக்கும். நீங்க உலக நன்மைக்கான காரியத்துல எப்பவுமே வந்து நிலைத்திருக்க முடியும். கண்டிஷன் என்ன? இதெல்லாம் நடக்கணும்னா என்ன கண்டிஷன்? சதா. சதா அப்படின்ற வார்த்தை. சதா எப்போதுமே ஒருவருடைய நினைவுல வந்து மூழ்கி இருந்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து தானாகவே நடக்கும். இதெல்லாம் வந்து நடக்கிறது இல்லை. ஏன் நடக்கிறது இல்லை? நடக்குது, ஆனாலும் பர்சன்டேஜா நடக்குது. ஆனா பாபா வந்து என்ன விரும்புறார்? அப்போ சதா வந்து இருக்கணும். சதா அப்படின்னாலே வந்து என்னன்னா, நீங்க வந்து முயற்சியும் கூட வந்து சதா அப்படி இருந்தீங்கன்னா, முயற்சியும் கூட வந்து அவ்வளவா நீங்க செய்ய வேண்டியது இருக்காது. அப்போ பிராப்தமும் கூட வந்து ஜாஸ்தியாக ஆயிடுது. எப்போதுமே வந்து இருந்தோம் அப்படின்னா, அந்த நிலையிலே இருந்தோம்னா, நமக்கு முயற்சின்றது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காது. ஆனா பிராப்தம் வந்து நிறையாக கிடைக்கும். கிளாஸ் பண்ணணும் அப்படின்னாலே வந்து என்னன்னா, ஒரு விதியை வந்து நாம வந்து உருவாக்குறோம் இல்லையா? இந்த விஷயத்த சொல்லணும், இதுக்கு இந்த பாயிண்ட சொல்லணும் அப்படின்னு நாம வந்து ப்ரிப்பேர் ஆகுறோம் இல்லையா? இப்போ சென்டர்ல வந்து எனக்கு வந்து ஒரு அனுபவம். இப்போ வந்து வாட்சா சேவா வந்து பண்றது வந்து ஒரு விஷயம். ஆனா எனக்கு வந்து அந்த வாட்சா சேவை பண்றதுல வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியா தான் வந்து இருந்தது. நான் என்ன உணர்ந்தேன், மன்சா சேவா தான் வந்து சர்வசிரேஷ்ட சேவா. அதுதான் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். கூட இருந்தவங்க, நீங்க வந்து ஒயிட் சாரி கட்டியிருக்கீங்கல்ல, அப்ப என்ன செய்யணும்? ஞானம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து சொல்லி ஆகணும். இப்போ ஞானம் சொல்றதுனாலே வந்து எனக்கு என்னவா, அது ஒரு மாதிரியா தான் வந்து இருந்தது. ஞானம் சொல்றதுன்றது வந்து தொண்டை கட்டுறது மாதிரி தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க. 4 சப்ஜெக்ட் இருக்கு. 4 சப்ஜெக்ட்ல வந்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து பிடித்தமானது அப்படின்னு கேட்டா, சில பேர் யோகான்னு சொல்லுவாங்க, சில பேர் ஞானம் சொல்லுவாங்க, சில பேர் தாரணன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து சேவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு புருஷார்த்தம் வந்து பிடிச்சிருக்கும். இதெல்லாம் வந்து குப்தமா தான் வந்து உள்ள நடக்கும். அப்போ இது வந்து யாருக்கும் யாரோடையும் தொடர்புல வந்து வராது. சில பேருக்கு பிடிச்சது, சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஞானம் சொல்லணும் அப்படின்னாலே அதுக்கு வந்து ரொம்ப சக்தி என்பது வந்து தேவையாக இருக்கின்றது. நாம தினமும் வந்து கேட்கிறோம். 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும்லாம் கேட்கிறோம். நிறைய கேட்கிறோம் நாம. இவ்வளவு தூரம் நம்ம வந்து நல்ல ரீதியில வந்து அந்த ஞானம் சொல்றதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணும். எவ்வளவு தூரம் வந்து நல்ல ரீதியில மற்றவங்களுக்கு சொல்லணும். இதெல்லாம் வந்து விஷயம் இருக்கு இல்லையா? டெய்லி நம்ம வந்து காலையில வந்து நம்ம முரளி வந்து கேட்கிறோம். அப்ப அந்த காலை நேரத்துல வந்து மைண்ட் எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்ப அதை கேட்டுட்டு நாம அப்புறம் நாள் முழுவதும் வந்து சேவையில வந்து நாம தொடர ஆரம்பிச்சிடுறோம். எனக்கு வந்து ஃபோன் வந்தது ஞானம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பெரிய பெரியவங்க எல்லாம் வந்து நமக்கு முன்னால வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இதுக்கு முன்னாலலாம் வந்து நான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஸ்ரீலால் பாய் தான் வந்து எங்களுக்கு வந்து எனக்கு வந்து அந்த கொஞ்சம் பிராக்டிஸ் வந்து குடுத்தாரு. அப்போ உண்மையிலேயே வந்து பெரியவங்களுக்கு முன்னால வந்து நாம ஞானம் சொல்றது அப்படின்றது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம்லாம் இல்ல. எதுக்காக இத சொல்றேன் அப்படின்னா, ஆப் और பாப், அதாவது நீ ஆத்மா மற்றும் தந்தை பரமாத்மா 2 பேரும் இணைந்த ரூபத்துல வந்து இருக்கும்போது எந்த ஒரு விஷயமுமே வந்து கஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்ல வரேன். அடுத்து பாபா என்ன சொல்றாரு? சித்தி ஸ்வரூபத்தை பத்தி சொல்றாரு. சித்தி ஸ்வரூபம் அப்படின்னாலே வந்து என்னன்னா, அங்க வந்து கடினமான உழைப்பு என்பது வந்து இருக்காது. 3வது விஷயத்தை பத்தி 3வது கம்பைன் ஸ்வரூபத்தை பத்தி சொல்றாங்க. நாம தான் வந்து பிராமணன்ல இருந்து பரிஷ்டா. எல்லாரும் சுற்றினாலும் இந்த விஷயத்த வந்து நீங்க வந்து நினைவுல வந்து வச்சுக்கணும். எப்பவுமே வந்து பிரம்மா பாபா நம்ம கூடவே வந்து இருக்கிறார். இப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த சூழ்நிலை வந்து என்ன ஆயிடுமா? அவ்வியக்த வதனமாக ஆயிடும். நான் வந்து இந்த உலக மாற்றத்திற்கு விஸ்வ கல்யாணம் விஸ்வ கல் உலகத்துக்கு நன்மை செய்வதற்கு நிமித்தமாக ஆயிடுறேன். பாபா சொல்றாங்க, இந்த மாதிரி வெட்டமான வார்த்தை, வெட்டமான எண்ணங்கள், வீணான கர்மங்கள்
இதெல்லாமே தானாகவே வந்து மாற ஆரம்பிச்சிடும். உங்களுடைய பாவனை மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எல்லாமே வந்து என்ன ஆயிடும், மாற ஆரம்பிச்சிடும். பிராமணன்ல பரிஸ்தா பாபா சொல்றாங்க, இந்த விஷயத்த வந்து முதல்ல வந்து நினைவுல வந்து வச்சுக்கணும். நான் பிராமணன்ல இருந்து பரிஸ்தா அப்படின்ற இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸ்வரூபத்துல நிலைத்திருப்பது தான் வந்து அனைத்திலும் உயர்ந்த ஒரு சிரேஷ்டமான ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாரு பாபா. இப்போ நான் தான் வந்து லைட்டு. இப்போ எந்த காரியங்கள் செஞ்சாலும் சரி, அதை வந்து லைட் ரூபத்துல இருந்து நான் வந்து செய்றேன். நான் எந்த காரியம் செஞ்சாலும் வந்து லைட்டாக ஆகி அந்த காரியத்தை செய்றேன் அப்படின்ற அந்த அனுபவம் அப்பப்போ நமக்கு ஏற்படுது. ஆனா நிரந்தரமாக அந்த அனுபவம் வந்து ஏற்படுறது இல்ல. சில புதிய சென்டர்ஸ்லாம் நம்ம போறோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா கர்மனா சேவை வந்து ஜாஸ்தியா வந்து இருக்கும். சென்டர்ல வந்து நிறைய கர்மனா சேவை எவ்வளவு பெரிய பெரிய சேவைனாலும் நம்ம ஈஸியா செஞ்சிடும். ஆனா அதே சேவையை வந்து வீட்டுல வந்து நம்ம போய் செய்யும் போது நம்மளால வந்து ஈஸியாக லைட்டாக செய்ய முடியறது இல்ல. இதுல வந்து முக்கியமான விஷயம் நாம எதை நினைவுல வச்சுக்கணும் அப்படின்னா, பாபா வந்து நம்மளை வந்து செய்ய வைக்கிறார் அப்படின்ற அந்த வித்தியாசமான ஒரு மகிழ்ச்சி என்பது வந்து நாம சென்டர்ல வந்து பண்ணும்போது வந்து இருக்கின்றது. அடுத்து பாபா வந்து 4வது ஸ்வரூபத்தை வந்து சொல்றார். எதிர்கால சத்துர்புஜ ரூபம், அதாவது லக்ஷ்மி மற்றும் நாராயணனுடைய இணைந்த ரூபம். இப்போ வந்து சொல்றாங்க, இப்போ வந்து லக்ஷ்மியினுடைய சம்ஸ்காரமும் சரி, நாராயணனுடைய சம்ஸ்காரமும் சரி, 2 பேருடைய சம்ஸ்காரத்தையும் இப்பொழுது நாம நிறைத்து கொண்டே இருக்கின்றோம். சில நேரங்கள்ல லக்ஷ்மியாக ஆகுறோம், சில நேரங்கள்ல நாராயணனாக ஆகுறோம். இதுக்குதான் வந்து பாபா வந்து சொல்றாரு, தெளிவான சக்திசாலியான எண்ணங்கள் வந்து சொல்றாரு. என்னன்னா, அப்பப்போ நானு பரிஸ்தா, அப்பப்போ நான் தேவதா. இந்த மாதிரி சக்திசாலியான சங்கல்பங்கள் வந்து உங்க மனதுல வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, புதிய உலகம் என்பது ஈஸியாக உங்களுக்கு முன்னால வந்துடும். அப்போ இந்த விஷயம் வந்து மறக்குது. அதாவது எப்போ நான் வந்து பரிஸ்தா, எப்போ நான் தேவதை அப்படின்ற எண்ணங்கள் வந்து மறக்குதோ, அப்போ வந்து பழைய உலகம் வந்து என்ன ஆகுது, எமர்ஜ் ஆக ஆரம்பிக்குது நமக்கு முன்னால. இப்போ அந்த புதிய உலகத்தினுடைய சம்ஸ்காரத்தை இப்போ நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ சங்கமயுகத்துல நிறைத்து கொண்டே இருக்கின்றோம். அப்போ இந்த 4 சொரூபம் என்ன அப்படின்னா, நான் மற்றும் ஆத்மா, நான் மற்றும் சரீரம், நான் மற்றும் பாபா, பிராமணனிலிருந்து பரிஸ்தா மற்றும் எதிர்கால சதுர்புஜ ரூபம் லக்ஷ்மி மற்றும் நாராயணன். 4 ரூபத்தையும் சதா காலத்துக்கு நீங்க பயிற்சி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன ஆயிடுவீங்க, சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாக ஆயிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்றார். அப்போ இந்த விஷயம் வந்து சதா 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 வந்து நினைவுல வந்து இருக்கணும். எப்படி வந்து சுவாசம் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு சுவாசத்துலயும் இதை வந்து நினைக்கிறதுக்கு நாம வந்து என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். இப்போ யாராவது கோர்ஸுக்கு புதுசா வர்றாங்கன்னா அவங்ககிட்ட என்ன சொல்றோம், நாம டெய்லி வந்து மெடிடேஷன் பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனை வரும்போது நீங்க வந்து பகவானை வந்து நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்துக்கு போறதுன்றது வந்து பக்தி மார்க்கம். பாபா கூட வந்து என்ன சொல்றாரு, முதல்ல வந்து என்ன நினைவு செய்யுங்க, அப்போ உங்களுக்கு முழு வாசலும் வந்து திறந்துடும் அப்படின்னு சொல்றாரு. அதுல சில நேரங்களில் நாம சொல்றோம் இல்லையா, உங்களுக்கு பிரச்சனை இல்லைனாலும் வந்து பகவானை வந்து நினைவு செய்யுங்க. அப்போ இந்த ஃபார்மை வந்து இந்த 4 சொரூபத்தையும் வந்து நாம என்ன பண்ணணும், ரெகுலரா வந்து பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ரெகுலரா வந்து இந்த பயிற்சி பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை டைம்ல வந்து நாம நினைவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா வந்து உள்ள வந்து அந்த சக்தி வந்து இருக்கும். இந்த சக்தி நம்ம சதா காலத்துக்கு இந்த பயிற்சி பண்ணிட்டே இருக்கும்போது அந்த சக்தி வந்து தானாகவே வந்து உள்ள இருக்கும். அந்த சக்தி வந்து அது தன்னுடைய வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கும். அப்போ செய்ய ஆரம்பிக்கும் போது ஈஸியா நாம அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபட முடியும். அப்போ அந்த பொறுமையினுடைய சக்தி, சகித்து கொள்ளக்கூடிய சக்தி எல்லாமே வந்து வேலை செய்யும். அப்ப நம்ம வந்து சதா காலத்துக்கு வந்து எதையுமே வந்து பயிற்சி பண்ணல அப்படின்னா என்ன வரும், பிரச்சனைகள் வந்து அதிகமாக ஆகும். அப்போ பிரச்சனை வரும்போது நம்ம வந்து உட்காடுறோம், பயிற்சி பண்ணணும், பாபாவை நினைக்கணும்னு உட்காடுறோம். அப்போ என்ன முன்னால வரும், பிரச்சனை தான் வந்து முன்னால வரும். ஏனென்றால் நமக்கு வந்து அந்த பயிற்சி இல்லை. சதா காலத்துக்கும் பாபாவை நினைக்கிறதுக்கான பயிற்சி இல்லை. எப்போதுமே வந்து பாபாவை நினைக்கிறதுக்கான பயிற்சி இல்லை. அப்போ உட்கார்ந்த உடனே என்ன நினைவு வரும், பாபா நினைவுக்கு பதிலாக பிரச்சனை தான் வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஒரு மனசுல வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். நாம இப்போ உட்கார்ந்துருக்கோம், நினைக்கிறோம், இது நடக்குமா நடக்காதா, இப்படி வந்து பல சிந்தனைகள் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். அதான் வந்து பாபா வந்து என்ன கொடுக்குறாரு, கவனம் கொடுக்குறாரு. சதா அப்படின்ற வார்த்தைக்கு வந்து மிக மிக கவனம் கொடுக்கின்றார். இந்த 4 சொரூபத்தையும் நீங்க வந்து சதா காலத்துக்கு நீங்க அபியாசம் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்து வந்து டபுள் ஃபார்மிஸ்ட் பாபா வந்து சந்திக்கிறார். அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கார். இப்போ பாபா வந்து என்ன சொல்றார், WDCகள் வேக வேகமா வந்து பாபாவை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காங்க. பாபா சொல்றாங்க, இது வந்து சூரியன் சந்திரனுக்கு கீழே உள்ள ஸ்தூலமான உலகம் இல்லையா,
அப்போ இங்க வர்றது கூட வந்து அவ்வளோ கண்டிஷன் இருக்கும் இல்லையா? நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். நம்ம மனதால வந்து பாபா கிட்ட போறது மாதிரி அந்த மாதிரி ஒரு சூட்சமமான விஷயம் கிடையாது. சூரியன் சந்திரனுக்கு அப்பாற்பட்ட உலகத்துல நீங்க என்கிட்ட வந்து உட்கார்ந்து இருக்கும்போது அந்த கண்டிஷனே கிடையாது. எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க என் கூடயே வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு பாபா. கீழே ஸ்தூல உலகம், நேரத்தினுடைய கண்டிஷன், இதெல்லாம் உலகத்தினுடைய கண்டிஷன்லாம் வந்து இருக்கு இல்லையா? அப்போ அந்த மாதிரி நிரந்தரமாக பாபா கூட வந்து கீழே வந்து உட்கார்ந்துருக்க முடியாது. வந்து அதை பார்த்துட்டு மற்றவங்களுக்கு வந்து என்ன சங்கல்பம் வரும், இவங்களுக்கு வந்து ஜாஸ்தியா வந்து பாபாக்கு இவங்க மேல ஜாஸ்தியா அன்பு இருக்கு அப்படின்லாம் வந்து சங்கல்பம் வந்து வரும். பேருக்கு வந்து இந்த மாதிரியான சங்கல்பம் வரும். என்னுடைய சங்கல்பம் பாபாவுடைய மனசு வரைக்கும் போய் ரீச் ஆகிருக்கா அப்படின்றதெல்லாம் சங்கல்பம் வந்து வரும். மாதாக்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சில அனுபவங்கள்லாம் வந்து ஏற்பட்டிருக்கும். அதாவது ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல போய் நிற்பாங்க. அப்போ ஒரு அந்த ஸ்டாண்டுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆட்டோவோ காரோ ஏதோ ஒன்று வரும். வந்து நீங்க இந்த மாதிரி பிரம்மாகுமாரிக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. இல்ல ஏதாவது ஒரு வண்டியில வந்து சின்ன ஸ்டிக்கர் வந்து ஒட்டி இருக்கும். இப்போ இந்த ஸ்டிக்கரை பார்த்த உடனே இவங்க வந்து பிரம்மா குமாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிகேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம அவங்க கூட வந்து வந்துருவோம். அப்போ இந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து பாபா வந்து என்ன பண்றாரு, பாபாவுடைய அந்த விஷயங்கள் வந்து பாபா அப்படின்றவர் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கிறார். பாபாவுக்கு வந்து எல்லா ஆத்மாக்கள் மீதும் அன்பு இருக்கின்றது. ஆனாலும் குறிப்பா அந்தந்த ஆத்மாக்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் சில ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்பெஷாலிட்டிஸ்குள்ள அந்த விசேஷத்தன்மையுடைய அனுசாரமாக பாபாவுக்கு கூட நம்ம மேல வந்து பிரியம் என்பது வந்து இருக்கின்றது. ஒவ்வொருவருமே வந்து மகாரதிகள் தான். ஆனா நான் வந்து எல்லாருமே தாதி அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்றாரு பாபா, கேட்கிறாரு. தாதா மற்றும் தாதி அப்படின்னு எல்லாரையுமே வந்து சொன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது இல்லையா? ஆனா ஒவ்வொருவருமே அவங்களுடைய சுயஸ்திதியில வந்து மகாரதிகள். அப்ப எவ்வளவு நல்ல அழகான பாயிண்ட். ஒவ்வொருவருமே அவங்கவுங்க சுயஸ்திதியில வந்து மகாரதிகள். ஆனா கர்மத்தினுடைய அனுசாரமாக ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து அவங்க வந்து நிமித்தமாக ஆயிருக்கிறாங்க. நாம செய்யக்கூடிய காரியங்கள்ல வந்து நிர்விঘ்னமாக, நிশ্চিந்தாக, நிர்சங்கல்பமற்ற நிலையில செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நாம மரியாதை, சம்மான் கொடுக்கணும், சம்மான் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு யாராவது ரிகார்டு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க முதல்ல வந்து நீங்க ரிகார்டு யார்கிட்டயாவது நம்ம ரிகார்டு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம வந்து ரிகார்டு வந்து கொடுத்தாகணும். ரிகார்டு கொடுத்தாதான் வந்து நமக்கு வந்து ரிகார்டு வந்து என்பது வந்து கிடைக்கும். மரியாதை என்பது வந்து வார்த்தையால கொடுக்கிற மரியாதை கிடையாது. உள்ளபூர்வமாக மரியாதை கொடுக்கும்போது தானாகவே உள்ளபூர்வமாக மரியாதை என்பது வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ உள்ளபூர்வமாக நீங்க மரியாதை கொடுக்கும்போது எதிரில் வரவங்களும் கூட வந்து உங்களுக்கு உள்ளபூர்வமாக மரியாதை என்பது செய்வாங்க. இந்த ரூபத்துல இன்னைக்கு பாபா என்ன சொல்லியிருக்காங்க, 4 ஸ்வரூபத்தினுடைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது போக ரிகார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரெக்கார்டு வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாபா வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த உலகத்துல இருந்து வந்திருக்கார். மேல இருந்து கீழே இறங்கி வந்திருக்கார். பாபா பாரதவாசிகளுக்காக மட்டும் கிடையாது, டபுள் விதேசிகளுக்கும் சேர்த்து தான் வந்து வந்திருக்கார். அப்படிப்பட்ட உயர்ந்ததிலும் உயர்ந்த உலகத்துல இருந்து வந்திருக்கார். எப்படி மேல இருந்து அந்த கோட்டெல்லாம் தாண்டி வந்து வர்றாரோ அதே போலதான் டபுள் ஃபாரினர்ஸும் வந்து அவங்களுடைய எல்லை கோட்டை தாண்டி வந்திருக்காங்க. எல்லை கோட்டுன்றது வந்து எதை சொல்றாங்க இங்க? அவங்களுடைய தர்மங்கள், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய கலாச்சாரம் இதெல்லாம் தாண்டி இங்க பாபா வந்து சந்திக்க வந்து வர்றாங்க அவங்க. இப்போ பாபாட்ட அடுத்த குழந்தைகள் வந்து கேட்கிறாங்க, நம்ம எல்லாரையும் வந்து குஷிப்படுத்துவதற்கான விஷயத்த வந்து கேட்கிறாங்க. ஆனா பாபா வந்து சொல்றாங்க, நான் வந்து வெறுமனே வந்து குஷிப்படுத்துறதுக்காக மட்டும் வந்து பேசுறது இல்லை, ஆனா ஞானபூர்வமாக வந்து பேசுறேன். இதை வந்து யாரையுமே வந்து குஷிப்படுத்துறதுக்காக கிடையாது. ஞானம் நிறைந்த நிலையில வந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு பாபா. இப்ப நாம கூட வந்து பாபா வந்து பாக்குறதுக்கு ஸ்டேஜுக்கு வந்து போறோம் இல்லையா? ஸ்டேஜுக்கு போகும்போது பாபா வந்து ஏதாவது சொல்லிட மாட்டாரா? ஏதாவது வார்த்தை சொல்லிட மாட்டாரா? அவரு வந்து ஏதாவது வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட மாட்டாரா? அப்படின்ற எண்ணத்தோட தானே போறோம், எதிர்பார்ப்போட தானே மேல போறோம் நாம. அவரு வந்து பாபா வந்து எது அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகளாக வருதோ வந்தா கண்டிப்பாக அது நடந்துரும் இல்லையா? பாபா வந்து எதுவுமே வந்து எல்லாத்துக்கும் ஏதாவது சொல்லுவாரு அப்படின்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. சில நேரங்கள்ல வந்து யாராவது வந்து பார்த்துட்டு பாபா திருஷ்டி வாங்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஆனா பாபா திடீர்னு என்ன பண்ணுவாரு, கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து பழங்கள் வந்து கொடுப்பாரு. அப்போ வந்து மற்றவங்களை வந்து குஷிப்படுத்துறதுக்காக வந்து எதுவும் சொல்றதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றாரு பாபா. உலகத்தினர் தான் வந்து அந்த மாதிரி வந்து இருப்பாங்க. மற்றவங்களை வந்து குஷிப்படுத்துறதுக்காக தான் ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பாபா வந்து இருப்பது கிடையாது. உள்ளத்துல கேட்டு பாருங்க, பாபா வந்து நம்மளை வந்து குஷிப்படுத்துறதுக்காக ஏதாவது சொல்றாரா?
அப்படிலாம் இல்ல. உள்ளபூர்வமாக நீங்க கேட்டு பாருங்க. பாபா நம்மள குஷிப்படுத்துறதுக்காக எதுவும் சொல்றது கிடையாது. இந்த ரூபத்துல தான் வந்து பாபா வந்து இன்னைக்கு வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? 4 சொரூபத்தை பத்தி சொல்லியிருக்கார். இந்த 4 சொரூபத்தை அடிக்கடி வந்து நாம என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும். பாபா சொல்றாரு, "நீங்க எல்லாருமே வந்து என்னுடைய கண்கள்ல நிறைஞ்சிருக்கிறீங்க. நீங்க அனைவருமே வந்து மகாரதிகள்." அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து வருது. அந்த பெரிய பெரிய பிரச்சனைகள வந்து எப்படி வந்து நாம கடந்து போறது? பாபா வந்து ஒரு பிளாட்டிங் பேப்பர் மாரி. எப்படி வந்து அந்த பிளாட்டிங் பேப்பர்ல வந்து ஏதாவது வச்சோம்னா எல்லாத்தையுமே வந்து உறிஞ்சிரும். அது போல தான் வந்து பாபா வந்து என்ன பண்றாரு? நம்மளுடைய துக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாமே வந்து அவர் நினைக்கும்போது உறிஞ்சி எடுத்துடுறாரு. ஆயிடுறோம். அந்த ஈஸியா அந்த பிரச்சனையில இருந்து கடந்து போயிடுறோம். லைட்டாக ஆயிடுறோம். ஓம் சாந்தி. இந்த சிஸ்டரோட அறிமுகத்த வந்து சொல்றாங்க. அவங்களுடைய சரீரத்தோட பேர் வந்து கீதா. அவங்க எங்கேருந்து வராங்க? கோல்ஹாப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க குழந்தை பருவத்தில இருந்தே வந்து ஞானத்துல இருக்கிறாங்களாம். 22 வருஷமா வந்து சென்டர்ல வந்து சமர்ப்பித்தாயி சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. வர்றது கூட வந்து எனக்கு வந்து மிக அழகான ஒரு அனுபவம் வந்து ஏற்படுத்துது. எனக்கு வந்து பெரிய பெரிய துக்கங்கள் எல்லாம் வந்து கடந்து போறதுக்கு வந்து பாபா வந்து ஒரு பிளாட்டிங் பேப்பர் மாரி இருந்திருக்காரு. எப்படி வந்து பிளாட்டிங் பேப்பர் வந்து எல்லாத்தையும் உறிஞ்சு எடுக்குதோ, அதே போல என்னுடைய துக்கத்தையும் வந்து பாபா வந்து உறிஞ்சு எடுத்துட்டாரு. மார்ச் 10ஆம் தேதி 2023வது வருஷம் என்னுடைய மூத்த சகோதரர் ஒருத்தர் வந்து அச்சானக் திடீர்னு வந்து சரீரம் விட்டுட்டாரு. சைலண்டான அட்டாக் என்னுடைய காரணத்தினால சரீரம் விட்டுட்டாரு. அடுத்து 17 செப்டம்பர் 2024ல என்னுடைய பிதாஜி ச அவரும் சரீரம் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் என்னுடைய மாதாஜி இப்போ 75 வருஷம் லௌகிக மாதாஜி 75 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களும் வந்து இருக்கிறாங்க இப்போ. இப்போ வந்து என்ன ஃபீல் பண்றேன்னா, பாபா கிட்ட வந்து நிறைய வந்து உதவிய வந்து அனுபவம் பண்றேன். அதுல முதலாவதாக என்கிட்ட வந்து சத்தியதா மற்றும் தூய்மையினுடைய விஷயம் வந்து இருக்கிறதுனால, அத வந்து நான் அனுபவம் பண்றேன். 2வது வந்து அபியாசம். அதாவது இந்த ஏஞ்சல் ஆஃப் சிவா மூலமாக நான் எ ரொம்ப நிறையா வந்து அபியாசம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த டீமுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்றேன் இப்போ. இந்த அபியாசம் கூட வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுது? ரொம்ப வந்து உதவிகரமாக இருக்கு. அப்போ நாம அதனுடைய மகத்துவத்த வந்து எப்போ வந்து ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, நாம அங்க இருக்கும்போது நாங்க இத வந்து ஃபீல் பண்றேன் நானு. அவ்யக்தவாணி பிராக்டிஸ் பண்றது, அவ்யக்தவாணி எழுதுறது, அவ்யக்தவாணி படிக்கிறது, இதெல்லாம் வந்து நான் அங்க இருந்து வந்து அபியாசம் பண்றேன். சென்டர்ல வந்து சேவைகள் இருந்தாலும் கூட, நான் சுத்திட்டு இருக்கும்போது கூட, இந்த அபியாசத்தை வந்து நான் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்றது உள்ள ஓடிட்டே இருக்கும். நான் மதுபன்ல வந்து ரொம்ப நாள் வந்து இருந்ததில்ல. ஆனா இப்போ வந்து அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் இங்க மதுபன்ல வந்து இப்போ இருக்கேன். மதுபன்றது வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட லைட். எங்க பார்த்தாலும் லைட், லைட், லைட் தான். ஏன்னா இங்க வரும்போது நமக்கு புதிய திட்டங்கள் எல்லாம் மனசுக்குள்ள வந்து உருவாகுது மதுபன்ல. ஓம் சாந்தி.